இயக்குநராக விளையாட்டுத்துறையின் இயக்குநராக இருக்கக்கூடிய நமது விஜய் சார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள அனைவரையும் பெருமையடைகின்றேன். நாம் அந்த இலக்கியங்களை படிக்கிறதுனால ஒரு செய்தியை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெறுகின்றேன். ஏன்னா ரெண்டு பக்கம் எனக்கு ஏதோ காவலா இருக்கிறதுனால ஏதோ நான் பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ராமாயணத்துல ஒரு செய்தி, தர்மர் குழந்தை இல்லை, ரொம்ப நாளா கவலைப்பட்டார். எதற்காக கவலைப்பட்டார்னா தான் செய்கின்ற அறங்களை தொடர்ந்து செய்வதற்கு குழந்தை வேணுமே கவலைப்பட்டார். இன்னைக்கு தனக்கு புள்ள வேணும் நினைப்பாங்க, கொல்லி வைக்கதான் புள்ள வேணும் பல பேர் வேண்டிக்குவாங்க. ஆனால் தான் இதுவரையும் செய்த தர்மங்களை அந்த அறத்தை செய்வதற்கு தனக்கு பிள்ளை வேணும்னு வேண்டிக்கிட்டு யாகம் பண்ணார்னு சொல்லுவாங்க. இந்த ராமாயணம்ங்கிற ஒரு காப்பியத்தை கம்பன் ஒரு அழகான ஒரு கவிதையா சொல்லுவாரு. கல்விங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கவிதையை சொல்லுவார். ஒரு கல்விங்கிற விதை ஒரு மனிதனுடைய மனதிலே விழுந்தால் அது கேள்விங்கிற செழும் கிளைகளாக வளர வேண்டும். ஒரு வரியை படிச்சுன்னா அந்த வரியிலிருந்து பல கிளைகள் கிளைத்து எழ வேண்டும் கேள்விகள். அந்த கேள்விகள் மனசுல வந்ததுன்னா அதன் பிறகு தவம், மனசை அடக்கி தவம் இருக்கணும். முதல்ல மனம் அடங்கிறதே இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரு வரியை படிச்சோம்னா இது ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வி ஆற்றல் நமக்குள்ள எழுணும். அந்த மனமானது அடங்க வேண்டும். அந்த மனம் அடங்குகின்ற பொழுதுதான் அங்க தழைகள் மலரும். அதன் பிறகு அன்புங்கிறது அங்க மலர்ந்து மொக்கு வைக்க வேண்டும். அந்த அன்புங்கிறது அறமாக மலர வேண்டும். அந்த அறம் என்பது பேரின்ப கனியாக அது தரும். மனிதன் பிறவாத பேரின்ப அடைவதை இலக்குன்னு சொன்னாங்க. அந்த பிறவாத பேரின்ப நிலை அடையக்கூடிய கல்வியை நாம் அனைவரும் நாள்தோறும் கற்க வேண்டும். கற்ற கல்வியை ஏன் எதற்கு என்று சிந்திக்க வேண்டும். சிந்தித்ததன்படி படித்ததன்படி வாழ வேண்டும் என்று கூறி இந்த இலக்கிய மன்ற விழாவிற்கு இன்னும் பெயர் குறிப்பிடாமல் விடுபட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக வரவேற்று மகிழ்வதில் பெருமை அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.